எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இதுவும் ஒரு ஜோதிட பதிவு தான். இப்போ பொதுவாக இந்த விபத்து அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நாள்தோறும். இந்த எங்கேயும் எப்போதும்னு ஒரு படமே வந்ததில்ல, ஒரு விபத்தை பற்றி. அதில் கூட தலைப்பு கூட பார்த்திங்கன்னா எங்கேயும் எப்போதும்னு. அது மாதிரி இது நிற்பதற்கெல்லாம் சாத்தியமில்லை. எப்போதும் எங்கேயும் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னால் எவ்வளோ பேருடைய மன உணர்வுகள் சின்னாபின்னம் ஆகின்றது அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து உறவுகள், உயிர்கள் சேதம் அடைவதை அந்த குடும்பமும் அந்த நட்பு வட்டமும் எவ்வளோ தூரம் வருத்தப்படுவாங்கங்கிறது பின் கதை, பெரிய கதையாக இருக்கும். ஆக இந்த வாகன விபத்து அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால், நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா சிறிதளவு தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். என்னப்பா ஹெல்மெட்டு போட்டுக்கோ, கோட் போட்டுக்கோ, ரெயின் கோட்டு மாதிரி பைக் கோட்டு போட்டுக்கோ, ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோ, ஹெல்மெட் நல்ல ISI தரம் உள்ள அந்த மாதிரி ஏதாவது, இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஹெல்மெட் வழக்கமாக போடுறது ரொம்ப நல்லது, அது வேறு விஷயம். நான் அந்த விழிப்புணர்வுக்குள்ளே வரல. அது இயல்பாக நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒன்று. அது அரசும் செய்து, அரசாங்கமும் செய்து, காவல்துறைகளும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. யார் ஹெல்மெட் இல்லாமல் போகிறோமோ அவங்கள பிடிக்கிறாங்க, ஃபைன் போடுறாங்க, வார்ன் பண்ணுறாங்க, CCTV கேமரா இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வரல. பொதுவாக விபத்துக்களை தவிர்ப்பது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் பார்ப்பீங்க. இது உதாரண ஜாதகம். இந்த உதாரண ஜாதகத்தில் ஒருத்தருக்கு விபத்தும் நடந்திருக்கு. அதுக்காக இதே அமைப்புள்ள அனைவருக்கும் இனி நடக்க போகுது அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக அல்ல. இது ஒரு உதாரணம், சாதாரணமாக எடுத்துக்காட்டுக்காக இந்த அமைப்பு. மேச லக்னம், லக்னத்துக்கு 4ல் ராகு இருப்பார். இது ஒரு உதாரணம். இதை போன்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு விபத்துங்கிறது என்றாவது ஒரு நாள் சந்திக்க நேரிடும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பொதுவான கருத்து இது. லக்னத்துக்கு 4ல் ராகு, அதுவும் குறிப்பாக விருச்சகத்தில் ராகு இல்லாமல் பார்த்துக்குங்க. அதாவது விருச்சகத்தில் 4ல் லக்னம் உங்களுக்கு சிம்மமாக விருச்சகம் ராகு அங்கே உட்காந்தாருன்னா அந்த ஒன்றை தவிர்த்துருங்க. மற்றபடி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 4ல், இது உதாரணம். இதை போன்று இருக்கிறவர்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்கணும், என்னோடய கனவு பைக் இது, என்னோடய கனவு வாகனம் இது அப்படின்ட்டு ரொம்ப ஆசாசையாக ஒன்று வாங்குவீங்க. வாங்கி நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு விபத்து வரலாம். அல்லது உங்களை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராவது ஒரு எட்டு போயிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போவாங்க வண்டியை. அவங்க போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்தை சந்திச்சுட்டு வந்துடுவாங்க. இது நடக்கக்கூடிய ஒன்று. இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? இதெல்லாம் எங்களுக்கே தெரியுது, நாங்கள் பார்த்துட்டோம், இதையே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, லக்னத்திற்கு 4ல் ராகு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, விருச்சகம், சிம்ம லக்னம், விருச்சகம் 4ல் வர்றதை தவிர்த்துட்டு அந்த ஒன்றை தவிர்த்துருங்க. மற்றபடி எந்த லக்னமாக இருந்தாலும், சிம்ம லக்னத்தை தவிர்த்து வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 4ல் ராகு இருந்தால் அவர்கள் பழைய வாகனங்களை வாங்கி பயன்படுத்துவது நல்லது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஓனர் இருக்கணும். அவங்கக்கிட்ட இருந்து இவங்க பேர் மாற்றி விலைக்கு வாங்கி பேர் மாற்றி ஓட்டலாம். அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக பாதிப்பை கொடுக்காது. இல்லை என்கிட்ட நல்ல வசதி இருக்குது, நான் ஒரு கனவு காண்றேன், நான் ஏன் இந்த பழைய வண்டி வாங்கி தான் ஓட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், என் ஆசை, என் இதுக்குள்ளே ஏன் இந்த கரகெல்லாம் விளையாடுது, இது ஜோதிடமாக ஒரு பதிவாக சொல்கிறீங்க, ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது, இதை நான் செய்ய மாட்டேன், நான் அப்படியே தான் புது வண்டி தான் வாங்கி ஓட்டணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு விஷயம், ஒரு சூட்சமாக இருக்குது. என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் புது வண்டியை வாங்குங்க. ஆனால் வாங்கிட்டு ஷோரூமில் இருந்து உங்கள் வீடு வரைக்கும் வேறு ஒருத்தரை ஓட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு
ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், குறைஞ்சது ஒரு 4-5 கிலோமீட்டர் நீங்கள் பின்னால் கூட உக்காந்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட அட்டன் பண்ணிக்கலாம் வேறு வண்டியில் வந்து. ஆனால் முதலில் வண்டியை ஓட்டுவது ஏப்பா ஷோரூமில் ஓட்டலையா, அவங்க ஓட்டலையா, இவங்க ஓட்டலையான்னெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்குன்னு உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அப்போ அது உங்கள் வண்டி, அதிலிருந்து தான் கணக்கு. சரிங்களா? உங்களோட நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாரோ ஒருவரை வந்து ஓட்ட சொல்லுங்கள். அப்படி ஒரு 2 கிலோமீட்ரு ஒரு ரவுண்டுங்க ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுறது இந்த இதிலேருந்து தப்பிக்க ஒரு வழி. அதற்கடுத்து இல்லை நான் அப்படியெல்லாம் ஓட்ட சொல்ல மாட்டேன், என் வண்டியை ஃபஸ்ட்டு நான் தான் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாத ஆண் பெண்ணாக இருந்தால் அப்பா அம்மா பேரில் வண்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஓட்டுங்க. அப்படி இல்லை கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா கணவன் மனைவி பேர், கணவன் எடுக்கிறாருன்னா மனைவி பேரில், மனைவி எடுக்கிறாங்கன்னா கணவன் பேரில், பேர் ஒருத்தரில் இருக்கணும் வண்டி பேர். ஓட்டுறது ஓனராக வெளியே வந்து வேறு ஒருத்தராக இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது இந்த விபத்து வந்து அப்படி நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்குள்ளே போகாதீங்க. அப்படி எல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டா விதியை வென்றலாமா அப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. எது நடந்தாலும் சிறிதளவில் நடக்கும், நம்மளால் தாங்கி கொள்ளும் அளவுக்கு. அதுதான் இங்கே வந்து சூட்சமும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னா அது கொஞ்சம் வலுவாகவே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த யுக்திகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதி தெம்பு உங்களுக்கு இருக்கும், பாதிக்கு பாதி நீங்கள் சமாளிக்கலாம். அதுக்கடுத்து இந்த விஷயத்தையும் இந்த பதிவையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு மனதையும் பக்குவப்படுத்திக்குவீங்க. இது அறவே செஞ்சால் இது முற்றிலும் தவிர்க்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஓரளவாவது ஒரு சிறிதேனும் அளவு நூலளவாவது நடக்கும். ஆனால் அதை நம்ம தாங்கிக்க முடியுமா, நமக்கு பாதிப்பு குறைவாக இருக்குமாங்கிறது தான் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பதிவும் இந்த உதாரண ஜாதகமும். சரிங்களா? இதே போன்று ஒருத்தர் வந்து 2 சம்பவத்தையுமே சொல்லிடுறேன். இதே போன்று ஒரு அமைப்பு இருக்கிறவர் ஒரு வண்டி ஷோரூமில் போய் எடுக்கிறாரு, வாங்கிட்டு வந்து 1 மாதம் கூட ஓட்ட முடியல, கடன் பிரச்சனை, வண்டியை அடகு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வண்டி பட்டறையில் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி அவரோட கடைசி காலம் வரைக்கும் அதில் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். பழைய வண்டி வாங்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தார். புது வண்டி அடகு வச்சு மீட்க முடியல, அது முடிஞ்சிருச்சு. இதே இன்னொருத்தர் ஒரு இளைஞர் வந்து புது வண்டி வாங்கி வச்சுருக்காரு. பட் ஆனால் வந்து அவங்க மனைவிக்காக லேடீஸ், அதாவது பெண்கள் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டியை வாங்கி இவர் பேர்லேயே வாங்கி அவங்க மனைவிக்கு கொடுத்துருக்காரு. அவங்க வந்து நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி ஓட்டி ஒரு சின்ன விபத்தையும் சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த வண்டியை அவங்க மனைவிக்கிட்டே கொடுத்துட்டு அவர் செகண்ட் ஹேண்டாக ஒரு வண்டி வாங்கி இப்போ ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் நல்லா தான் இருக்கார், பரவாயில்ல, விபத்து இப்போ எதுவும் இல்லை, அந்த பழைய விபத்தோடு முடிஞ்சிருச்சு. ஆக நாம் என்ன சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 4இல் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் புதிய வாகனங்களை, அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், 3 வீலராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்னொரு பயன்படுத்தியதை வாங்கி நீங்கள் ஓட்டும் பொழுது உங்களுக்கு சிறிதளவு கஷ்டம் வரும், பெரிய அளவுக்கு வராது, சிறிய அளவுக்கு வரும். அதே நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கும் பொழுது 50% நல்லதும் 50% கெட்டதும் வரும். அதுவும் உங்களோட புத்தி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து பெருசு பண்ணும், சின்னது பண்ணும். ஆனால் புது வண்டி புது வாகனங்கும்போது இந்த பாதிப்பு இருக்கும். என்னப்பா சும்மா வண்டி வண்டி வண்டின்னு சொல்லி இப்படி பயமுறுத்துறியே, அப்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க புது வண்டி வாங்கி புதுசாக ஓட்டவே கூடாதா அப்படின்னெல்லாம் கூட கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, இந்த கட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது என் சொந்த அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேங்க. நான் இதுவரைக்கும் பார்த்த ஜாதகங்களில் 100க்கு 99% இது அப்படியே நான் கண்கூட பார்த்தேங்க. பார்த்ததின் விளைவாக தான் அடுத்து இனி வரப்போகிறவங்களுக்கு, இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்மளால் முடிந்த அதாவது இண்டிகேட் பண்ணுறோம், கவனிக்க வைக்கிறோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்கள் செய்வீங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, திணிக்கலை, ரெண்டாவது உங்களை பயமுறுத்துகிற செய்கை இல்லை. இது அதாவது இங்கே ஒரு வேகத்தடை இருக்குன்னு ஒரு போர்டு இருக்கும் பார்த்தீங்களா,
அதே போல் ஆபத்தான வளைவு இங்கே பார்த்து செல்லவும்னு ஒரு போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சொல்கிறேங்க. லக்னத்துக்கு 4ல் ராகு இருக்கிறவங்க புது வாகனங்களை வாங்க வேண்டாம். பழைய வாகனங்கள் வாங்குவது சிறப்பாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கினாலும் வேறொருவருடைய பேரில் வாங்குங்க, அல்லது வேறொருவர் ஓட்டிய பிறகு நீங்கள் ஓட்டுங்க. உங்கள் பேர்லேயே வாங்கினீங்கனாலும் இதை தான் நான் முதல்ல லென்த்தாக சொன்னேன், இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? வாகனம் அதே மாதிரி நம்ம பழசை வாங்கினாலும் புதுசை வாங்கினாலும் எப்போவுமே சீரான வேகத்தில் போகணுங்க. இதுவும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே போல் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த வாகனங்களை நம்ம இயக்கணும். அதீத வேகம், அதீத பாரங்களில் சுமக்கிறது, அப்புறம் தேவையில்லாததை உள்ளே தள்ளிக்கிட்டு நம்ம வாகனம் இயக்கிறது எல்லாமே தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை போல் எந்த ரூபத்துலேயும் நம்ம பக்கம் குறை இல்லாமல் ஒரு வாகனத்தை செலுத்தணுங்க. ஏன்னா இது நம்மளோட முடியறதில்ல, நம்மளுக்கு எதிர்ப்புற வர்றவங்க யாரோ எவரோ தெரியாது, அவங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் விபத்துகள் பேப்பரு, டிவி, நியூஸு எதில் பார்த்தாலும் விபத்து பாருங்க அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விபத்துக்களை தவிர்க்கக்கூடிய நிலையில் இந்த பதிவு உங்களுக்கு உதவும்னு நம்பிக்கையில் தான் இது உங்களுக்கு. சரிங்களா? சரி, இந்த விபத்துக்கள் எல்லாம் இருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும், இதுக்கு ஏதாவது இந்த பொதுவாக சொல்லுவாங்களே பரிகாரம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. வாகனத்துக்கு நீங்கள் வாரானா தொடச்சி மாலை போட்டு கழுவி விட்டு பூ வச்சு எலுமிச்சம்பழத்தில் ஏற்றுறீங்களோ இல்லையோ, வாகனத்தில் எப்போவுமே சீராக செல்லும் வேக கட்டுப்பாடு கருவி வச்சுக்குங்க. ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள். அந்த வண்டிக்கு எவ்வளோ பேர் போக முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கடுத்து உங்களோட நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.